இன்றைக்கி ஒரே ஒரு பொருளை வச்சு 3 விதமான கலர் ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் எடுத்துக்கிட்ட பொருள் ரேஷன் அரிசியில் அரைச்ச அரிசி மாவு, மணல், அப்புறம் கோலப்பொடி, அடுத்தது உஜாலா சொட்டு நிலம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு வந்து தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது அரிசி மாவில் நீலம் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கணும். உங்கள் கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ட்ராப்ஸ். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த நீலம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சம் கலர் வந்து நல்ல பிரைட்டாக கிடைக்கும். அதுக்காக நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த கலர் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அடுத்து மணல் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதில் வந்து சொட்டு நிலம் வந்து ஊற்றிக்கணும். இது வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் கிடைக்கும். ஒரு இங்கு கலர் மாதிரி கிடைக்கும் மணல் சேர்க்கும்போது. இதில் வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது சீக்கிரமாகவே இந்த கலர் கிடச்சிடும். அரிசி மாவில் கூட கொஞ்சம் டைம் ஆகும் அதை ரெடி பண்ணுறதுக்கு. மணல்னால இது நல்லா ஈஸியாக வந்துடும். இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு கலர் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும்னு நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான், இது இங்கு ப்ளூ கலர் வந்து ரெடி. இதையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது கோலப்பொடி வச்சு ரெடி பண்ணலாம். சேம் ஒரே மெத்தட் தான். ஆனால் வந்து இந்த 3லேயும் செய்கிறப்ப ஒவ்வொரு மாதிரியான கலர் வந்து கிடைக்கும். ஒன்றில் பிரைட்டாகவும், ஒன்றில் வந்து வேறு மாதிரி வைலட் கலரில், இன்னொன்றில் வந்து ஒரு ஸ்கை ப்ளூலேயே கொஞ்சம் லைட் டார்க் கலர் மாதிரி கிடைக்கும். இப்போ நான் கோல மாவு வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதிலே இந்த சொட்டு நீலம் வந்து ஊற்றிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் அங்கங்கே ஈரமாக தான் இருக்கும் நம்ம இது ஊற்றுனனால. இதை நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க வேணும்னா. தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக கிடைக்கும். அவ்வளோதான். இது வந்து நேரில் பார்க்கும்போது ஒரு வைலட் கலரில் இருந்துச்சு. வீடியோவில் வந்து வேறு மாதிரி தெரியுது. அவ்வளோதான். இதை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த 3 கலரையும் வந்து ஒன்றா காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்ஸ். இன்னும் நிறைய கலர் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.